ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யுஏஇ பாப்புஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெசிபி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 kgக்கு நான் மத்தி மீன் எடுத்திருக்கேன். அதில் தலை எதுவுமே கட் பண்ணாமல் அப்படியே க்ளீன் பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போ மீனை நல்லா உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 4-5 பச்சை மிளகாயை நல்லா கீறிட்டு போடுங்க. பச்சை மிளகா தான் மீன் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம உரித்து வச்ச வெள்ளை பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயிலே வதங்க விடுங்க. இந்த ரெசிபி கொஞ்சம் நல்லெண்ணெயில் பண்ணி கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபைனலாக 2-3 டேஸ்க்கு வச்சு சாப்பிடவும் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அது கூட ஒரு கையளவுக்கு நான் 2 பழுத்த தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது மாதிரி எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளியில் தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த ஆயிலே வதங்கிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சு. அந்த தக்காளி நல்லாவே ஜூஸியாக மசிஞ்சு வந்துருச்சு நமக்கு ஆயிலோட சேர்த்து. இப்போ அந்த தக்காளி, பச்சை மிளகா, ஆனியன், அது கூட அந்த கார்லிக், அது எல்லாமே ரொம்ப சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்குது. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 3 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வீட்டிலையே அரைச்சி அதை ஸ்டோர் பண்ணி வச்சு அதில் நீங்கள் மசாலா ஐட்டம் யூஸ் பண்ணுங்கள். அது கூட 1 டீஸ்பூனுக்கு நான் ஃபிஷ் கறி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், இது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுவும் தண்ணி எதுவுமே சேர்க்காம இதே மாதிரி ஆயிலே அந்த மசாலாவையும் போட்டு நம்ம நல்லா பிரட்டி எடுத்தோம் அப்படின்னா அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். ஸோ இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி ஆல்ரெடி 1/2 ஹவராக ஊறிக்கிட்டு இருந்துச்சு. ஊறின புளியை நல்லா கரைச்சி விட்டுட்டு இது மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வெறும் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அந்த மசாலாவோட நல்லா பிரட்டி விடுங்க. அது கூட சேர்த்து நமக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் புளி ஆட் பண்ணிக்கோங்க. புளி ஆட் பண்ண ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இப்போ மறுபடியும் மூடியை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா கொதித்து வரும். இப்போ நம்ம உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க நம்ம மத்தி மீனை இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. மத்தி மீன் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த குழம்போட நல்லா மெர்ஜாகி நல்லா ஊறி நல்லா சூப்பராக இருக்கும். மறுநாள் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மற்ற மீனை விட மத்தி மீன் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா அதில் இன்னமும் சத்துக்களும் அதிகமாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதை வறுத்து சாப்பிட்டாலும் செம்மையாக மொறுன்னு இருக்கும். இதுக்கு மெயினான ஒன்று என்னன்னா, நான் இதை ஃபாலோ பண்ணுவேன். நம்ம மீன் வாங்கையில் தலை கட் பண்ணாங்க அப்படின்னா வேணான்னு சொல்லிடுங்க. ஏன்னா இதுக்கு இதோட ஹெட்டு தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வறுத்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். குழம்புலையும் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா மொறுன்னு இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா கட் பண்ணி வெறும் துண்டு மட்டும் வாங்கி இது மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த பச்சை மிளகாயோட சேர்த்து நம்ம இந்த குழம்பு சாப்பிடல ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூட நான் ஒரு 4-5 பீஸ் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நம்ம செம்மையாக சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.